ராஜஸ்தான்ல இருக்கிற தார் பாலைவனத்துல மணலுக்கடியில ஒரு பெரிய ரகசியம் புதைஞ்சு கிடக்கு. அந்த ரகசியத்தோட பேரு தான் குல்தாரா. கிட்டத்தட்ட 200 வருஷமா யாருக்குமே விடை தெரியாத ஒரு மர்மம். அந்த மர்ம கிராமத்தோட கதைக்குள்ள தான் நாம இப்ப போக போறோம். வாங்க. கதையோட ஆரம்பமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு பாருங்க. ஒரே ஒரு ராத்திரி, வெறும் ஒரே ராத்திரியில ஒரு முழு கிராமம், கிட்டத்தட்ட 1500க்கும் அதிகமான மக்கள் ஒரு சின்ன தடையும் கூட இல்லாம அப்படியே காத்தோட காத்தா காணாம போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சு? இதான் இன்னைக்கும் பதில் இல்லாத கேள்வி. இப்போ நீங்க பாக்குறீங்களே, இதுதான் அந்த குல்தாரா கிராமம். நம்மளோட விசாரணை இங்கிருந்து தான் ஆரம்பிக்க போகுது. ஒரு காலத்துல இந்த தெருக்கெல்லாம் பாலிவால் பிராமணர்களோட சிரிப்பு சத்தத்தாலையும் கொண்டாட்டங்களாலையும் நிறைஞ்சிருந்துச்சான். ஆனா இன்னைக்கு ஒரு மயான அமைதி. இங்க அடிக்கிற காத்துல கூட ஒரு சோகம் கலந்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். 1500 இந்த நம்பரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 100 இல்ல, 200 இல்ல, 1500க்கும் மேல குழந்தைங்க, பெரியவங்க, பெண்கள்னு ஒரு பெரிய சமூகமே இங்க வாழ்ந்திருக்கு. அவங்க அத்தனை பேருக்கும் என்னதானாச்சு? சரி, நம்ம விசாரணைய 1825ஆம் வருஷத்துக்கு கொண்டு போவோம். கரெக்டா அந்த வருஷத்துல தான் இந்த மொத்த ஊரும் காணாம போயிருக்கு. ஆச்சரியம் என்னன்னா, அங்க ஒரு சண்டை நடந்த மாதிரி எந்த அடையாளமும் இல்ல. ஒரு உடலை கூட கண்டுபிடிக்கல. சிதறி கிடக்கிற பொருள்கள்னு எதுவுமே இல்ல. நல்லா செழிப்பா இருந்த ஒரு ஊரு திடீர்னு பூமிக்குள்ள போயிடுச்சா, இல்ல காத்துல கரைஞ்சு போச்சா? ஓகே, இந்த மர்மத்தோட ஆணி வேற கண்டுபிடிக்கணும்னா நம்ம கொஞ்சம் வரலாற்றை புரட்டி பார்க்கணும். அப்படி என்னதான் நடந்துச்சு அந்த ராத்திரி? அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு? வாங்க பார்க்கலாம். வரலாற்று குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, அப்போ ஜெய்சல்மேரை ஆட்சி செஞ்ச அமைச்சர் சலீம் சிங்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் ரொம்ப கொடூரமானவர், பேராசை பிடிச்சவர்னு சொல்றாங்க. அவரு வரிய ஏகத்துக்கும் ஏத்துனாலும் இந்த 84 கிராமத்து பாலிவால் மக்கள் ரொம்ப வசதியா வாழ்ந்திருக்காங்க. அந்த வசதி தான் சலீம் சிங் கண்ணை உறுத்த ஆரம்பிச்சிருக்கு. அவரோட பேராசை கடைசியில ஒரு பொண்ணு மேல திரும்புது. அந்த கிராம தலைவரோட மகளை அடையணும்னா ஆசைப்படுறான் சலீம் சிங். அந்த பொண்ணை எனக்கு கொடுங்க, இல்லனா உங்க ஊரையே தரமட்டமாக்கிடுவேன்னு மிரட்டியிருக்கான். இப்போ அந்த மக்களுக்கு முன்னாடி ரெண்டே வழிதான். ஒன்னு மானத்தை விடணும், இல்லனா அவங்க வாழ்ந்த மண்ணை விடணும்.